வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று பிப்ரவரி 23 மாசி மாதம் 11ஆம் தேதி. இன்றைக்கான வானிலை அமைப்பு. வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படும் வானிலை மாற்றங்கள். மார்ச் 14ஆம் தேதி வரையிலான எதிர்பார்க்கப்படும் வானிலை அமைப்பு என்ன? தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் ஏதேனும் இருக்கிறதா என்பது பற்றியான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்றைக்கான வானிலை அமைப்பு. நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை சார்ந்த வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகள் சார்ந்து குறிப்பிடத்தகுந்த வகையில் குறைவழுத்த மாறுபாடுகளோ அல்லது நகர்வுகளோ ஏதும் நீடிக்கவில்லை. வடக்கு மற்றும் மத்திய இந்திய பகுதிகள் வடக்கு வங்கக்கடல் பகுதி சார்ந்து நீடித்து வந்த வளிமண்டல மேலடுக்கில் நீடித்து வந்த உயரழுத்த சுழற்சியினுடைய அமைவு தற்போதைய நிலையில் நிலைபெறாமல் நீடிக்கிறது. இதனை சார்ந்து தமிழக வானிலையில் காற்றினுடைய நகர்வுகள் வளிமண்டல மேலடுக்கிலும் கீழடுக்கிலும் அல்லது தரைக்காற்றும் காற்றினுடைய திசை மற்றும் திசைவேகம் நிலைபெறாமல் நீடிக்கின்றன. மேலும் பெரும்பாலான மாவட்டங்களில் காற்றினுடைய நகர்வுகள் வேகம் குறைந்த நிலை காணப்படுகிறது. திசையும் வெவ்வேறு திசையிலிருந்து காற்றினுடைய நகர்வுகள் அவ்வப்போது மாறுபட்டு நீடிக்கிறது. இந்த நிலை நாளை முதல் மாறுபாடு அடையக்கூடும். அதாவது வடக்கு மற்றும் மத்திய இந்திய பகுதிகள் வடக்கு வங்கக்கடல் பகுதி சார்ந்து வளிமண்டல மேலடுக்கில் உயரழுத்த சுழற்சி சற்று நிலைபெறக்கூடும். மேற்கத்திய குறுக்கீடுகள் இந்த உயரழுத்த சுழற்சியுடன் இணைந்து நீடிக்க வாய்ப்பிருக்கிறது. இதன் காரணமாக தமிழக நிலப்பரப்பு சார்ந்து தரைக்காற்றினுடைய நகர்வுகள் கிழக்கு திசையிலிருந்து கீழ்திசை காற்று தமிழக நிலப்பரப்பு நோக்கி நகர்வினை மேற்கொள்ளக்கூடும். இந்த காற்றினுடைய நகர்வுகள் காரணமாக தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை சார்ந்த உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களில் ஆங்காங்கே மேகமூட்டமான வானிலை ஏற்பட்டு மறையக்கூடும். ஓரிரு இடங்களில் லேசான தூறலுக்கான வாய்ப்புகளோ அல்லது லேசான மழை பொழிவிற்கான வாய்ப்புகளோ ஏற்படக்கூடும். இது ஒரு பாதிக்கும் மழைப்பொழிவாக அல்லது தாக்கத்தை ஏற்படுத்தும் மழைப்பொழிவாக இருக்காது. லேசான அல்லது தூறலுக்கான மழை வாய்ப்புகளாக அமையக்கூடும். இந்த நிலை வரும் 27ஆம் தேதி வரை நீடிக்கக்கூடும். மார்ச் 14ஆம் தேதி வரையிலான வானிலை நகர்வு கிட்டத்தட்ட இதே நிலையில் சற்று சிறிய மாறுபாடுகளுடன் வளிமண்டல மேலடுக்கிலும் கீழடுக்கிலும் தொடர்ந்து நீடிக்க இயல்பான புவியியல் நிகழ்வுகள், அதாவது சூரியனுடைய தோற்ற நகர்வு, கடகரேகை நோக்கிய தோற்ற நகர்வு மார்ச் 21, 22 நிலநடுக்கோட்டு பகுதிக்கு நேர்குத்தாக வர, அதாவது சூரியனுடைய நகர்வு வர சம இரவு பகல் அல்லது ஈக்வனாக்ஸ் டே, இந்த நகர்வின் காரணமாக தமிழக வானிலையில் அடுத்து மார்ச் 21, 22க்கு பின்னர் அடுத்த கட்ட வானிலை நகர்வுகளில் வெகுவான மாற்றங்கள் ஏற்படக்கூடும். மார்ச் 14ஆம் தேதி அல்லது அதற்கு பின்னர் சற்று வெப்பம் உயர்ந்த வானிலை, கோடை வெப்பம் சற்று உயர்ந்த வானிலை நீடிக்கவும், பகல் மற்றும் இரவு நேர வெப்பம் உயர்ந்த வானிலை தொடரவும், பனிப்பொழிவுடைய தாக்கம் வெகுவாக குறையவும் வாய்ப்புகள் இருக்கின்றது. கோடை காலத்தின் பிந்தைய மழை வாய்ப்புகள், அதாவது மார்ச் 21ஆம் தேதிக்கு பிந்தைய மழை வாய்ப்புகள் குறித்தும் வெப்பச்சலன மழைப்பொழிவின் தீவிரம் குறித்தும் எல்னினோ விளைவு பின்னடையக்கூடிய நிலையில் தற்போதைய நிலையில் இதனுடைய தாக்கம் தென்மேற்கு பருவமழையில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறித்துமான நமது நீடித்த வானிலை விளக்கம் மார்ச் 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதி முழுமையான விளக்கமாக வெளியிட தயார் செய்யப்பட்டு வருகிறது. அந்த விளக்கம் மார்ச் 1, 2 தேதிகளில் வெளியிடப்படும் என்பதை தெரிவித்து இன்றைக்கான வானிலை அமைப்பும் கிட்டத்தட்ட மார்ச் 20, 21 வரையிலான வானிலை நகர்வுகளும் இன்றைய நிலையில் இருந்து சிறிய மாற்றங்களுடன் தொடரக்கூடும் என்ற வகையில்தான் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தீவிர மழை பொழிவிற்கான வாய்ப்புகளும் ஏதும் மார்ச் 14ஆம் தேதி வரை உறுதியாக வாய்ப்புகள் குறைவு. அவ்வப்போது சிறிய அளவிலான தூறல் வாய்ப்புகளும் மேகமூட்டமான வானிலைக்குமே வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே டெல்டா மாவட்டங்கள் சார்ந்த விவசாய பெருமக்கள் அறுவடையை பாதிக்கும் மழைப்பொழிவிற்கு அச்சம் கொள்ள தேவையில்லை
என்ற நிலையே தற்போதைய நிலையில் நாம் அறிந்து கொண்ட செய்தியாக அல்லது அறிந்து கொண்ட விளக்கமாக தங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்துக் கொண்டிருந்தமைக்கு அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நீண்ட விளக்கத்துடன், அதாவது தென்மேற்கு பருவமழை, கோடை மழை, எல் நினோ விளைவின் பின்னடைவு, சூரியனினுடைய நகர்வுகள் சார்ந்து எதிர்பார்க்கப்படும் வானிலை மாற்றங்கள் என்ன என்பது பற்றியான விளக்கங்களுடன் மீண்டும் இணைகிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் நீடித்தமைக்கு நன்றி.